வந்து என்ன பண்ண போகிறோன்னா லைவ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா அச்சுக்கு வந்து சில டவுட்ஸ் ஆசைலாம் இருக்கும்ல, ஒருவேளை இது இப்படி பண்ணியிருந்தா அப்படின்றத வந்து நீங்கள் டேராக கொடுக்காம இருந்திருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அச்சு இன்றைக்கி வந்து லைவாக உங்கள் முன்னாடியே பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாகவும் ஒரு மாதிரி ஃபன்னாகவும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. அச்சுக்கு என்ன தோடு அப்படியே கோ வித் ஃப்ளோவாக பண்ணுறேன். நாங்கள் போகலாம். சிவா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி வச்சுருங்க. பைட்ஸ்னால் நம்ம உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு நாங்கள் காசு எடுத்துகிட்டு வரல, டேங்க்கு ஃபில் பண்ணிட்டு கார்டு இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த அக்கௌண்ட் ரியாக்ஷனு, அதை நான் சொல்கிறது அந்த அக்கௌண்ட் ரியாக்ஷனு, அந்த மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸை மட்டும் தூக்கி ஃப்ரண்ட்டில் வைங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எந்த டேர் பிடிச்சிருக்கோ அது வச்சா கூட ஓகே. அவ்வளோ சிவா, இதோட ஷார்ட்ஸ் எப்படி, இந்த வீடியோக்கு ஷார்ட்ஸ் எப்படி வேணும்னா ஏதாவது ஒரே ஒரு இடம் மட்டும் போதும். லைக் எல்லாமே வேணாம், ஏதாவது 1 இல்லை 2 மட்டும் போதும். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோக்கு பண்ணியிருந்தீங்களே, அது என்ன வீடியோ, எலிவேட்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்களே, சின்ன சின்னதாக அந்த மாதிரி போதும். இது பண்ணி டைட்டிலே லைக் ரொம்ப சிம்பிளாக டைட்டில் கொடுத்துட்டு, டைட்டில் வந்து சிம்பிளாக நான் என்ன பேசியிருக்கணும் அதில் சும்மா லைட்டாக டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாக டேரில் போயிடுங்க. டேர்லேயும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு தானே உள்ளே போகிறேன். ஸோ அதை மட்டும் காமிச்சிட்டு அதை நான் போய் பண்ணுறதை காட்டுங்க. சும்மா ஒரு 2 போட்டால் போதும் சிவா, லைக் ரொம்ப லாங்காக வேணாம், ஏதாவது 2. அதில் வந்து பேங்க்கு பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட்லேயே போட்டுருங்க. செகண்ட் ஒன் வந்து இல்லை, பெட்ரோல் பங்க் வந்து செகண்டாக போட்டுட்டு வாட்ச் ஃபுல் வீடியோ போட்டுடலாம். ஃபஸ்ட் என்ன நல்லாயிருக்கும் அதை நீங்கள் போடுங்க. ஒரு பையன்கிட்ட போயிட்டு ஃபோன் நம்பர் கேட்பேன், அது நல்லா தான் இருக்கும், அது வேணால் போடுங்க. காலேஜ் பசங்களே காணுமிடா. 3, 2, 1 ஸ்டார்ட் ஆகும். 3, 2, 1. கைஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செம்மையாக இருக்கும். இது வந்து அச்சுக்கு ரொம்ப நாளாக ஆசை. இல்லைனா நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் ஒரு நம்பரை கேட்கணும்னு நினைப்போம் கைஸ். பட் அவங்ககிட்ட இருந்து நம்பரை வாங்குறது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் யாரும் நிற்பாங்க, அவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு ஓகே. நம்ம என்ன பண்ணோம்னா அவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு யார் நம்பரை வேணுமோ அவங்க நம்பரை வாங்கி தர சொல்லுவோம். வாங்கி தருவாங்களான்னு தெரில, ஜஸ்ட் ட்ரை. இதில் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது, எல்லாமே ரேண்டமாக அப்படியே பண்ண போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சரி நான் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய். எனக்கு வந்து ஒருத்தவங்களோட நம்பர் வாங்கணும், ஆனால் அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. பேசுறதுக்கு? ஆமாம், நீங்கள் நம்பர் மட்டும் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? யாருக்கிட்ட? இதோ அங்கே ஒரு கேங் இருக்குல்ல, இதோ இந்த ஆண்டி நின்றுருக்காங்களா, ஒரு பிங்க் கலர் சாரீ போட்டு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பசங்க நிற்கிறாங்களா, இது காலேஜ் பசங்க. காலேஜ் பசங்க 2 பேர் பேக் மாட்டி, ஒரு 4 பேர். 4 பேர். அதில் வந்து காணும். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இந்த பக்கம் இருங்க, இவர் சூப்பராக இருக்காரு. இது நம்ம அண்ணா, அண்ணன் அண்ணன் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க, நான் ஆங்கிள் மாதிரி இல்லையா. அவர் நம்பர் தான் இருக்கா? அவர் ஃபோன் வச்சிருக்கியா? அவர் வச்சிருக்கியா? இன்ஸ்டாகிராம் ஐடி ஒருவேளை நம்மளை கலாய்க்கிறாரோ? அப்படியா? இல்லை, இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லாமல்
ஒரு பையனா, அதுவும் காலேஜ் பையனா? எந்த காலேஜ்? ஜெயின் இன்ஜினியர். நம்பர் தர மாட்டாரா? அவங்க அம்மா நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டாக அவங்க அம்மா. நீங்களே வாங்கிக்கோங்க, நான் பேச மாட்டேன், எனக்கு கூச்சமாக இருக்கு. நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். காசுக்கா யாரையாவது ஃபாலோ பண்ணால் காசு தருவாங்க பாருங்க. ஓ மிஸ்டர் பீஸ்டா? நானும் அவர் தாங்க ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் எங்கேயாவது பார்த்தா சொல்லலை. அவர்கிட்ட போயிட்டு அவரோட நம்பர் கேட்டா அவன்கிட்ட ஃபோன் இல்லையா, அவன் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணலையா. நான் என்ன பண்ணுறது? அவங்க அம்மா நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி என்ன பையன் வளர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, ஒரு ஃபோன் இல்லை, எதுக்கு இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க? அழகாக இருக்காங்க. அப்போ ஒரு பையனை என்ன சொல்கிறேன், நல்லா இருக்கால. உண்மையாகவே அவங்க அம்மாட்ட பேசணும். சீரியஸாங்க ஏன் நம்ப மாட்டேங்க? பாய் பாய், பார்க்கலாம். தேங்க்யூ பாய். அப்போ அந்த பையனை சொல்லிடுறேன், சும்மா வரீங்களா? நீங்களும் என் தனியாக போவேமா? பேசிக்கலி நான் வருவேன். தெரியுது என்னங்க கண்டுபிடிச்சது இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செட் பண்ணணும். நான் உங்களை பார்த்துருக்கேன். ஏன் கேரளாவா? இல்லை இல்லை, அப்புறம் உங்கள் மேலே வெயில் அடிக்கிறேன். உங்கள் மேலே நான் பார்த்து அப்படியே ஐயோ வீடியோ எடுக்கிறாங்களா, நான் அப்புறம் பார்த்தா அங்கே நின்று எடுத்து. இவர் தான். ஆமாம், என்ன பண்ணோம்? யார்ட்டையாவது போயிட்டு அவங்களோட நம்பரை வாங்கி தர சொல்லி வேற யார்ட்டையாவது சொல்லணும். கமான். அதுக்கு இவர் மாட்டாரா? இவர் தான் ரொம்ப இல்லை இல்லை இல்லை, இவர் தான் ரொம்ப. நான் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், என்ன ஆண்டி ஒரு பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு ஃபோன் நம்பர் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை. உண்மையாவே இல்லையா? உண்மையிலே இல்லை, அந்த ஃபோனே இல்லை. என்னங்க இப்படி ஒரு, உங்கள் பேர் சஷாங்க். சஷாங்க். நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன். எடுத்தா பேசிக்க நம்பரும் பொய்யா? இல்லை வரும். எங்கே இருக்கு உங்கள் வீடு? கிண்டி. சேட்டா கிட்டிங்க வந்து பார்க்கலாம். பாய். அட்ரஸ் என்ன தட்டும்? இல்லை வேணாம், எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் தனியாக வந்து உங்களை பார்த்துக்கிறேன். பாய் பாய். பார்த்துக்கோங்க இவரை சேவை. பச்சை குழந்தையா இருக்காங்க, வெயிலில் நிற்கிறாரு, கலைஞ்சிட்டு போகிறேன். சார் நம்பரை உஷார் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பையன்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, ஒரு ஃபோன் இல்லை, ஒரு ஃபோனுக்கு நம்பர் இல்லை. ஃபோன் இல்லை, எப்படி நம்பர் இருக்கும்? ஸோ எதுவுமே இல்லை. நான் வந்து அவங்க அம்மா, அவன் வீட்லையே அவங்க அம்மா நம்பரை வந்து கேட்டுவாங்க. நான் வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக வளர்த்து வச்சுருக்கீங்க ஆண்டி, எனக்கு உங்கள் பையனை கொடுப்பீங்களா, நான் நல்லா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கன்னு சொல்லி. எல்லோரும் தம்பி ஆக்கிட்டோம். ஐயோ, ஒரு அண்ணா மாதிரி பார்த்துக்கிறேன். வேறு ஒன்றும் நல்லா இருக்கார்ல, வச்சு போதும். அக்கா ஒரே அக்கா, காடை வீட்டை விட்டு வந்தேங்க்கா. டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் கைஸ், டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். காடை வீட்டிலே விட்டுண்டு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் டைம் வச்சு காரில் டேங்க் ஃபில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், அதான் இப்படி அக்கா. காடை வீட்டிலே விட்டு வந்துட்டேங்க்கா தெரியாமல். இப்போ வர டேங்க் ஃபில். ஆமாங்க்கா, ஃபில் பண்ணிட்டேங்க்கா. நானே ஜிபே பண்ணிடுவாக்கா? அப்போ ஏன் ஜிபே க்யூட்டாக பண்ணாங்களே. சி ஸோ கூட், சி ஸோ கூட். அக்கா நீங்கள் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆமாம், டென்ஷன் ஆகிட்டு நினச்சி குத்துவீங்கன்னு நினச்சேன். வந்து கார்டு எடுத்துட்டு வராமல் ஃபுல்லாக பண்ணி
நான் தான் இந்த பங்க்லயே இருக்கிறதுலே கோவக்காரங்க. கோவக்காரங்களே நம்ம மேலே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா கைஸ்? என் மூஞ்ச பார்த்தா கோவமே வரும். கஸ்டமர் ஆப்போசிட் பார்ட்டி பொறுத்திருக்கு. ஆமாம், என்னை பார்த்தா யாருக்கு வராது. அக்கா இது வந்து 3521.72லாம் போடனால 3 இவ்வளோ போதுமா? வாவ், 72 பைசா நம்மளுக்கு ஃப்ரீயாக போட்டுக்குவாங்க. பார்த்தா லோ பேலன்ஸ்னு வருதான். டென்ஷன் ஆயிடுவாங்க. பைக்கா பைக்கா ஃபஸ்ட்டாக கவிங் ஷூட். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக காபி கடைக்கு போயிட்டு நான் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் தோணல. லைக் ஃபஸ்ட்டு போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐயோ இல்லை நான் எனக்கு இது குடிக்கணும் மாதிரி இல்லை இதான் குடிக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு கருப்பட்டி ஆர்டர் பண்ணிட்டு ஐயோ சார் நான் கருப்பட்டி ஆர்டர் பண்ணவே வரல, நான் வந்து காஃபி குடிக்கணும் தான் ஆசைப்பட்டுருந்தேன், பட் தெரியாமல் அப்படியே சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்க வந்து உண்மையாகவே மாற்றி கொடுக்குறாங்களா இல்லையா நம்ம வந்து இப்போ ஒரு செக்கிங்கை போட போகிறோம். போட மாட்டோம் வந்துடு போகிறேன். ஏன்டா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோ. அங்கிள் ஒரு கருப்பட்டி. கருப்பட்டி ஆமாம். எனக்கு அங்கிள் இது அங்கிள் இல்லை டீ ஸ்மெல் வருது. டீ ஐயோ அப்படியே காஃபி வேஸ்ட் ஆகிடுமா? நீங்கள் குடிச்சிருங்க. குடிக்காதா? பட் நான் இது டீ குடிக்கூடாது தெரியாமல் மறந்து போய் சொல்லிட்டேன். டீ இது ஒரு 40 ருபீஸா? காஃபி அப்படி தான் பில் பண்ணுவீங்களா? பட் நான் குடிக்கவே இல்லையே. ஆமாம். தம்பி நம்மளுக்கு டைம் ஆகுமா? அண்ணா நீங்கள் என்ன டீ ஆர்டர் பண்ணீங்க? உங்கள் பேர் தான் சொன்னாங்களே. என் பேரா? ஆ அப்பதான் வந்து நிற்கிறேன். உங்களை தான் சொன்னாங்க. இல்லையே சொல்லு. பரவாயில்ல குடிங்க, சூடாக இருக்கு. இல்லைண்ணா நீங்கள் தானே அது உங்களை தான் காமிச்சாங்க ரெட் கலர் யாரு? உள்ள அண்ணா. குடிங்க நான் தெரிஞ்சவராக இருப்பாது. குடிங்க, நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பட்டி டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க, நான் ஒன்றும் பிரச்சனை. நான் தானே உங்களுக்காக ஆசையாக பாசமாக. என்னாச்சு? காரணமா? ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களே, வண்டி ஓட்டி அவ்வளோதான். நல்லா இருக்கா? குடிச்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? டீயா காஃபியா கண்டுபிடிங்க. ஆ மாற்றிக்கிட்டேண்ணா. 40 ரூபா தானே அது. ஆக்சுவலாக நான் அந்த கடைக்கு போனேன்னா போயிட்டுல காஃபி சொல்கிறதுக்கு போல டீ ஏதோ மாற்றி சொல்லிட்டேன். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கும் பே பண்ண சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன். பார்த்தா நீங்கள் வந்தீங்களா? உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் 40 ரூபா கொடுத்துருங்கண்ணா. ஓகே, ஸ்வீட். எனக்கும் கொடுத்துறீங்களா? எனக்கும் சேர்த்து. நிஜமாவாண்ணா? நிஜமாவாண்ணா? ஓகேண்ணா. காலை எத்தனை மணிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? 12 மணிலேருந்து இப்போ மத்தியானமா? எப்படின்னா இந்த வெயிலில் சமாளிக்கிறீங்க?
இங்கே என்ன ஆர்டர் எடுக்க வந்தீங்களா? எல்லாம் இல்லை ஓரமாக நிப்பாட்டோம். வெயில்லண்ணா அதான் நான் உங்களுக்காக ஆசையாக வாங்கிட்டு வரேன். எது நீ என் காசுலேயே எனக்கு வாங்கி தருவேன். அண்ணா பேர் அழகர். அழகர். அண்ணா நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கனால உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த காரில் பாருங்கள், ஒரு பையன் கேமரா எடுத்துகிட்டு இருக்கானா. நான் ஒரு யூடியூபர். நான் வந்து சும்மா சொன்னேன், லைக் நான் அவர்கிட்ட வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு சொன்னேன். அவர் வந்து உண்மையாகவே மாற்றி தரலன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து தரமாட்டேன், ரொம்ப நான் ஒழுங்காக தான் 40 ரூபா கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்துட்றேன். சீரியஸாக நான் கொடுக்குறேன். நான் வந்து சும்மா உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் வந்தேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம், பாய். Guys, I am so very much impressed. ஆமாம், ஐ எம் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா அந்த அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நான் பரவாயில்லம்மா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப கூலாக பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆக்சுவலாக ரொம்ப வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஒரு இடத்துல வந்து ஒதுங்கலாம் அப்படின்ட்டு. யா இப்போ செம்ம வெயில் அடிக்குது. டீ நல்லாயிருக்கு, காஃபியும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்மெல்லே நல்லா இருந்தது. ஆனால் நான் எது எடுத்துன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உள்ளே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அதுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா எனக்கு இது வேணா இதே ஓகே போட்டு தரேன், நான் இதுக்கும் 40 ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவர் வந்து சொல்லுவார். ஆமாம், நீ மாற்றி மாற்றி சொல்லணும்னா அவர் வேலையை தானே பார்ப்பாரச்சோ. சரி, அவர் மேலேயே ஒன்றும் தப்பு சொல்லல. ஓகே, எனிவேஸ் நான் வந்து இப்போது ரெண்டுத்துக்கும் அண்ணா கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். 20யா? நான் 40 நினச்சேன். அண்ணா அண்ணா கைஸ், நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். ஆக்சுவலாக 40-40-8 இல்லையா, 20-20-40. ஸோ ஸ்வீட். பட் இட்ஸ் ஓகே. அவர் வந்து நான் கொடுப்பாருன்னு நினச்சேன், பட் கொடுக்கல. நான் அண்ணாவுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போய் மீட் பண்ணலாம். பை கைஸ். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து பிரியாணி கடை தான் ரொம்ப நேரமாக தேடி சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:46. ஸோ இந்த டைமில் வந்து பிரியாணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். போய் சாப்பிட தான் போகிறேன். ஆனால் நாங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக வாங்க மாட்டோம். நம்மளுக்கு திடீர்னு அப்படியே ரோட்டில் இருந்து போகும்போது பிரியாணி பார்க்கும்போது ஒரு வாய் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு தோணுல, அதுதான் நம்ம இப்போ போய் பண்ண போகிறோம். போயிட்டு ஒரே ஒரு வாய் பிரியாணி அந்த ஆண்டிகிட்டே கேட்குறோம். காசுக்கு தந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஓகே. அந்த ஆண்டியோட மனசை போகும். நான் போகிறேன், வாங்க. ஐயா ஆண்டி, ஆமாம் ஹோம் மேடு பிரியாணியா? எனக்கு ஒரு வாய் தாங்க ஆண்டி, ஒரு வாய் தாங்க ஆண்டி. ஒரு வாய். சரி, நடந்து போகும்போது ஸ்மெல்லாக இருந்துச்சா, அதனால வந்து ஒரு வாய் கேட்கலான்னு வா வா உள்ள உட்கார். ஒரு வாய் மட்டும் கையில் குத்திங்கன்னா உட்காரு, இவ்வளோதான் தருவேன். இவ்வளோவா தருவேன்? அப்படியே கையில் கொடுத்தீங்கன்னா நான் அவசரமாக போகிறேன் ஆண்டி. கை அழுக்கா இருக்கா, நீ இலையில கொஞ்சமாக தரேன். எனக்குலாம் வெக்கமே கிடையாது. ஆண்டி கை கழுவத்துக்கு ஏதாச்சும் இருக்கா? தேங்க்யூ. போதும் ஆண்டி, சும்மா ஒரு வாய். இன்னும் கொஞ்சம் போட்டு போதும், சும்மா சாப்பிடுவோம். பிரசாத மாதிரி இல்லை, நான் அப்படியே நடந்தே போகிறேன், டைம் ஆகுது. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். உங்கள் பேர்? உங்கள் பேர்? என் பேரா ரம்ஜான் பேர். ரம்ஜான் பேகமா? என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு பேரும் ரம்ஜான் பேகம் தான். பாய். இன்னும் கொஞ்சம் ஒரு கவரில் போட்டு தந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் ஐயோ பரவாயில்ல, நான் அப்படியே சாப்பிட்டே போகிறேன், சும்மா பசிச்சுது அதான். நீங்கள் அப்படியே உள்ள வைக்கலாமா? இதில் இன்னும் கொஞ்சம் போட்டவா? போதும், இன்னும் கொஞ்சம். சரி இன்னும் கொஞ்சம். இந்த கவரில் போட்டு நல்ல கவரில் போட்டாங்க. பரவாயில்ல. ஆண்டி நீங்கள் என்னோட மனசே ஜெயிச்சிட்டீங்க.
ஸோ கேரி பேக் தந்துடுவா கைப்பிடி. இல்லை நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். சாட்டர்டே போயிடுவேன். வாங்கி ஹாய் காய்ஸ், நான் வந்து பிரியாணியை வந்து கையில் உருவாயிட்டாங்க ஆண்டி. பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுதுன்னு தான் சொன்னேன். ஆண்டி வந்து அப்படின்னா பரவாயில்லம்மா, சாப்பிட்டு போ, உட்காந்து சாப்பிடுன்னு ரொம்ப ஸ்வீட்டாக. ஆண்டி சாரி முடிச்சுட்டு போகிறேன். அண்ட் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். இப்போ வந்து 4:30 ஆனதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்டிகிட்ட வந்து குஸ்காயில் இருந்தாலும் ஆண்டி வந்து தேடினாங்க ஏதாவது கிடைக்குமா கறின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸ் போட்டுருக்காங்க. அதை நான் வரும்போது தான் ஒன்று சாப்பிட்டேன். இன்னொன்று ஏதாவது கிடைக்குதான்னு உங்கள்கிட்ட காட்டேன். சரி, அது அப்புறமா தெரியும். இந்தா இவனும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. சாரிடா. ஓகே ஏன் கைஸ், நான் ஆசைப்பட்ட மாதிரியே அப்படியே அப்படியே நடந்து போகும்போது பாஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் கூட எனக்கு டென்ட் ஆகி போய் கேட்கும்போது தருவாங்கன்னு கேட்டால் ஐயா தருவாங்க. ஸோ ஸ்வீட். ஸோ நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணோம்ல, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் போய் இந்த பிரியாணி பே பண்ணிக்கலாம். நான் வேலையை முடிச்சுட்டேன். நான் உங்களுக்கு பே பண்ணிடுவா. போதுமா? இன்னும் கொஞ்சம் தருவா. போதும். இதுக்கு எதுக்கு பே பண்ணுற? ஏன்னா நான் கேட்கும்போது நீங்கள் தந்துட்டீங்களா, இப்போ காசு வந்துச்சு. பரவாயில்ல, அப்புறம் வாங்க, காசு கொடுத்து வாங்க. இன்னொரு நாள் காசு கொடுத்து வந்து சாப்பிட்டுப்போம். நான் இப்போ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் இன்னொரு பேக்கெட்டு. வாங்கிக்கோ. ஓகே. எனக்கு ஒரு 3 பேக்கெட் இல்லை 4 பேக்கெட் தாங்க. 4 பாக்கெட் வாங்கி யார் சாப்பிடுவாங்க? நான் யாருக்காவது கொடுக்க போகிறேன் ஜக்காத்தில் உங்கள் பேர் சொல்லி. ரொம்ப நன்றி. இதெல்லாம் நல்லா 4 பேக்கெட் தாங்க ஆண்டி. 4 பேக்கெட்டு. இது வந்து பீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. வெறும் குஸ்கா மட்டும் தான் சரி, இருக்கு. பரவாயில்ல. 4 முட்டை இருக்கு. ஓகே, முட்டை வச்சுருங்க. பார்சல் பண்ணிடுறேன். எவ்வளோ ஆண்டி? 4 நாளைக்கு வந்து ஒரு பார்சல் வந்து 80 ஆச்சுமா. ஓகே. 32 320. ஆண்டி நான் 350 போட்டேன். கை கழுவிக்க. ஓகே 350. 350. ஆமாம். ஓகேவா? நம்ம கை கழுவிக்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே. காலி ஆயிடுமா? 3 போட்டா காலி ஆயிடுமா? வருமா? ஓகே. இல்லைனா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போடுங்க. காலி ஆக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களே. காலி பண்ணுங்க. எத்தனை பாக்ஸ் வருதோ அத்தனை பாக்ஸ் போட்டுருங்க. உங்களுக்காக வச்சுருந்தீங்களா? இல்லை முட்டை. ஓகே. இன்னொன்று எடுத்துகிட்டு வரவா? எடுக்கவா மூடி எடுக்கவா? ஆயிஷா பேசாம கடையில் ஜாயின் பண்ணிக்குவா. நல்லது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அம்மா அக்காலாம் எங்கே இருக்காங்க? அம்மா அப்போல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே தானா? நீலாங்கரி தான். நீலாங்கரி.
ஒன்று பேக் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கேட்குங்க. ஒன்று பேக் பண்ணிக்கலாம். உள்ள வச்சுக்கோங்க. அங்கிள் 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 பிரியாணி சாப்பிட்றீங்களா? பிரியாணி ஃப்ரீயா நைட் சாப்பிடுங்க. ஓகே அப்படியா? ஆ சரி, அப்புறம் இவரு இப்போ எடுத்து வைங்க, நான் போகும்போது வாங்கிறேன். ஓகே. இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ராம்பாய் சாப்பிடுங்க அக்கா. ராம்பாய் சாப்பிட பசியாக இருக்கு. மேடம் தெரியல, யார்ட்டு கொடுங்க. பிரான்ச் எக்ஸ்போர்ட் ஓனர். சரி அவர் சாப்பிடலையா? சரி சாப்பிடாரு. சரி நான் போய் கொடுக்குறேன். நான் டிஃபன் கொண்டு வர வீட்டு சாப்பிட கொண்டு வரல. டைம் வச்சு வந்துட்டாரு. சாப்பிடாம தான் இருக்காரு. நான் போய் கொடுக்குறேன். சரிங்க. பாய். வயசெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காசு கம்மி பண்ணிக்கிறவா? ஐயோ பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களா? அப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களே, வேலை முடிஞ்சிச்சு. ஆமாம். ஐயோ பண்ணிக்கோங்க எனக்காக. கண்டிப்பாக. இங்கே வாங்க ஒரே நிமிஷம். நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்க கேமரா. அப்படியா? ஆமாம் இதோ இங்கே பாருங்க. இப்போதான் கவனிக்கிறீங்களே. நாங்கள் வந்து சும்மா போகும்போது யாராவது கொடுப்பீங்களான்னு எனக்கு ஒரு ஆசை. லைக் போகும்போது நம்மளாம் டெம்ட் ஆகல, ஒரு வாய் கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால் சும்மா கேட்கறதுனால நீங்கள் நிறையவே கொடுத்துறீங்க. அதனால தான் ப்ரைஸ் இப்போ வந்து ஆன்ட்டி கொடுத்ததால ஆன்ட்டிகிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ ஆன்ட்டி இப்போ வீட்டுக்கு போகலாம். ஐயோ ரொம்ப நன்றி. அங்கிடுங்க. ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆன்ட்டி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வாய் கொடுக்கும்போதே நான் செம்ம ஹாப்பி. அப்போயே நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ ஆன்ட்டிகிட்ட வந்து ஒரு 4-5% இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யாருக்காவது கொடுக்கலாங்க. சிராதம் ஆன்ட்டி பேர் சொல்லி. பண்ணலாமா? இல்லை இப்படியே தாங்கல ஆன்ட்டி. தாங்கும். பாய் ஆன்ட்டி, பார்க்கலாம். பாய். தேங்க்யூ கைஸ். ஆன்ட்டியோட கடை பேர் இதான், நம்பர் இதான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்ட்டிக்கிட்ட சாப்பிடுங்க. ஆன்ட்டி இதோ இருக்குது எல்லாம் இது காமிச்சிடும் கைஸ். இதான் ஆன்ட்டியோட கடை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்ட்டிக்கிட்ட சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணா? பிரியாணி சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்கும்ண்ணா நம்ம ஆன்ட்டி கடை பிரியாணி. என்னங்க அப்போ ஃபுல்லாக இருக்கா? நைட்டு 10 மணி வரைக்கும் வச்சு சாப்பிடலாமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்தாங்கண்ணா எனக்காக. ஆமாம் 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 நான் இந்தாங்க எனக்காக. நீங்கள் அப்புறமேட்டு சாப்பிடுங்க, நைட்டுக்கு சாப்பிடுங்க. இந்தாங்க. வெல்கம் அண்ணா. ஆன்ட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆன்ட்டியோட கிஃப்ட்டு. ஆமாம் பாய். எடுத்து நம்ம வந்து அந்த போர்டை காமிச்சோம்ல, அந்த போர்டை மட்டும் எடுத்துருவேன். ஏன்னா அந்த போர்டில் வந்து ஆன்ட்டியோட நம்பர் இருக்குது. அதாவது யாராவது மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போர்டில் காமிச்சது வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் வந்து கடையில் வந்து டேரெக்டாக சாப்பிட்டுட்டோம். கைஸ் இந்த கடை வந்து துறைப்பாக்கம்ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆப்போசிட் டு சிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இப்போ மேலே போய் ஒருத்தங்கிட்ட இந்த பிரியாணியை கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு அங்கிள் வந்து கொடுக்க சொல்லியிருந்தார். நான் அவரை சாப்பிட சொன்னேன். நான் சாப்பிட்டேம்மா, நீ வந்து மேலே ஒரு அங்கிள் சாப்பிடாம இருக்கார், அவர்கிட்ட போய் கொடுக்க சொன்னான். ஸோ அவங்கள்ட்ட போய் கொடுப்போம். ஏதோ ட்ரெஸ்ஸு கடை ஏதோ ஒரு பேர் சொன்னாரே, ஏற்ற மாட்டேனே. இதான் எக்ஸ்பிரஸ் கொரியர். அண்ணா நீங்கள் தான் இங்கே சாப்பிடாம இருக்கீங்களாண்ணா? யாரோ ஒருத்தவங்க ஓனரு ஒரு அங்கிள் சொல்லி அனுப்பிச்சாரு, இங்கே மேலே சாப்பிடாம இருக்காங்க, வீட்டில் லஞ்ச் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க இன்னைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கண்ணா. கீழே நான் சாப்பிட்டுட்டேன், வேற யாரும் இருந்தா கூட
இங்கே வேறு யாருமே இல்லையா? வேற யாரும் நீங்கள் மட்டும் தானே அண்ணா? எனக்கு சாப்பிடாம தான் வாங்கிட்டேன் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூண்ணா. கைஸ் அங்கிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, நான் ஆல்ரெடி சாப்பிட்டமா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இது யாராவது இல்லாதவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு சாப்பிடும்போது வயிறு ஏறிக்கு அவங்க ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னார். ஸோ நம்ம வந்து இது யார் இன்னும் சாப்பிட்லையோ இல்லை யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அச்சு வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் எல்லா வீடியோ அச்சு உங்களுக்காக பண்ணியிருக்கேன். அப்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அச்சு உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லை, அச்சு அப்படின்றது உங்களால் தான். ஸோ உங்களுக்காக பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பி. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே நம்மளுக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆண்டி தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சின்ன வயசுலேருந்து நமக்குலாம் செம்மையாக டெம்ட் ஆகல. அப்படியே லைக் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பிரியாணி ஸ்மெல் பார்க்கும்போது ஐயோ பிரியாணியோட அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிரியாணி கடை ரொம்ப நேரம் தேடி வேறு கண்டுபிடிச்சி போனேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆண்டி வந்து எனக்கு ஒரு வாய் கேட்டால் அவங்க நிறைய கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து நான் அந்த மொத்த சட்டியும் கல்யாணம் தான் ஆண்டி வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஃபுல்லாகவே வந்து அண்ட் வேறு எனக்கு எது ரொம்ப பிடிச்சது மிச்சம் எல்லாமே பிடிச்சிருந்து வயசு மிச்சம் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த பையன் நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ செல்லம், நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எந்த ஸ்கூலு? அப்படியா? ஏபிஎன் அச்சு. என் அச்சு. ஆமாம். தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ. சேஃபாக போங்க. பாய் பாய். ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கிடைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் அவங்கனால வந்து கண்டினியூ பண்ண முடியல. அந்த பையன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட்டை வந்து அந்த பையன்கிட்ட கொண்டு போய் போட்டிருக்கேன். 3, 2, 1 ஸ்டார்ட். அது அண்ட் கைஸ் அந்த பையனும் செம்ம ஸ்வீட்டாக. அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாகுது. ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஆண்டி சூப்பர் ஆண்டி, என்கிட்ட உங்கள் நம்பருக்கு நம்ம டேரெக்டாக டீல் பண்ணிட்டேன் எதுவாங்க. அண்ட் மற்ற 2 பேருமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன். தாத்தா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? தாத்தா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? சாப்பாடு ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் 2 பேர். கைஸ் இது ஆண்டி நம்மளுக்காக கொடுத்தது. நான் யார்ட்டையுமே தரவே மாட்டேன். ஆஃப் பண்ணிருக்கலாம். பிரியாணி பார்த்து பிரியாணி சாப்பிட்றீங்களா அங்கிள்? வெல்கம். காலில் என்னாச்சு? எப்படி? ஆணிக்கால் மாதிரி வந்து காலில் ஓட்ட மாதிரி. ஐயோ அதனால் ஹாஸ்பிட்டல் நடப்புறோம். செக்யூரிட்டி வேறு தான் பார்க்குறேன். பக்கத்தில் இடிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் தான். 6 மணிக்கு ஷிஃப்ட். அதனால் வெயிட் பண்ணுறீங்களா? அங்கிள் அது ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்ருங்க. பை அங்கிள். அங்கேயே பார்த்தீங்களா? ஓ நான் உங்களை சாரி ஆண்டி உங்களை பார்க்கல. வா ஆண்டி அங்கேயே பார்த்துருக்காங்க. கைஸ் அவங்க நம்மளை அங்கேயே பார்த்துருக்காங்க. அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கல. கடவுள் பார்த்தீங்களா என்னை வந்து 3 நாள் சந்து சுத்த விட்டு கரெக்டாக அவர்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவரு இல்லை அவங்கக்கிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிட்டே
பாய் கைஸ்.